மேடையில் வீற்றிருக்கும் நடுவர் உள்ளிட்ட சான்றோர் பெருமக்களையும் அவையில் அமைந்திருக்கும் அனைத்து நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கத்தோடு என் உரையை ஆரம்பிக்கின்றேன். ஐயா, 3 விதமான குடும்ப சூழல்களை உங்களுக்கு எடுத்து சொல்ல விரும்புகின்றேன். ஐயா நீங்கள் பார்த்தீங்கன்னா கடந்த காலத்தில் அப்படின்னு சொன்னால் எங்கள் அப்பா அம்மா குடும்ப அமைப்பு முறை எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு நாங்கள் கண்கூட பார்த்து வளர்ந்த அந்த குடும்ப அமைப்பு நம்ம பண்பாட்டோட நம்ம தமிழ் கலாச்சாரங்களோட அதெல்லாம் நம்ம இந்தியாவில் எப்படி நம்ம பார்த்து வளர்ந்து இந்த ஊருக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். நிகழ்காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்தியாவில் வசிக்கல, புலம்பெயர்ந்து வந்துட்டோம். பணம் சம்பாரித்து இந்த ஊரில் நம்முடைய வாழ்வை செழிப்பாக அமைத்துக் கொள்வதற்காக இங்கே வந்திருக்கோம். எங்களுடைய வாழ்க்கை முறை குடும்ப அமைப்பு இந்தியாவில் இருந்த மாதிரி இங்கே இல்லைன்றது தான் இப்போ நிகழ்கால சூழலை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு உதாரணம் சொல்லலாம் ஐயா. இப்போ என் தாய் தந்தை தான் நாங்கள் பார்த்து வளர்ந்தோம் சின்ன வயசில். இப்போ எங்கள் அப்பா வந்து எங்கள் அம்மாகிட்ட கேட்பார், லீலா தண்ணி கொண்டா. அவங்க ஒரு மோர் சொம்பில் தண்ணி கொண்டு வந்து நிற்பாங்க. அதை வாங்கி அவர் குடிக்கிற வரைக்கும் அவங்க நிற்கணும். அங்கே குடிச்சு முடிச்சுட்டு ஐயா அந்த சொம்பு காலியை கொடுப்பார். எப்படி கொடுப்பாருன்னு கேட்டிங்கன்னா, யார்கிட்டே பேசிக்கிட்டே அந்த சொம்பை எங்கள் அம்மா கையில் வச்சு ஒரு அழுத்துவார். அவங்க வாங்கும்போது தெரியும் நீங்கள் நன்றி அப்படின்னு சொல்கிற அந்த வார்த்தைக்கு அர்த்தம் அது. இங்கே நம்ம எங்கள் மனைவியை கூப்பிட்டு, அம்மா தண்ணி கொடுமா, அந்த தண்ணி பாட்டிலை கொண்டு வந்து டேபிள் வச்சுப்படுவாங்க. இதே அடுத்த ஜென்ரேஷனு ஃபியூச்சர் பார்க்கும்போது என் பொண்ணு பிரபா, அப்பா கொஞ்சம் தண்ணி கொண்டாமா, ஏன் உனக்கு கால் இல்லை? இப்போ எங்களுடைய பயமெல்லாம் நாங்கள் குடும்பத்தை நல்லா பார்த்துருக்குறோம், நிகழ்கால குடும்பம். ஏன்னா எங்களை பண்படுத்தி அனுப்பிய எங்கள் தாய்நாடு. அங்கே 25 ஆண்டு காலம் பிறந்து வளர்ந்து படித்து என்னை ஒரு பண்பாளனாக ஆக்கி எந்த நாட்டிற்கு சென்றாலும் என்னால் பிழைத்துக் கொள்ள முடியும். மொழியே தெரியாம இந்த நாட்டுக்கு வந்தான். ஒரு தொழில்நுட்ப பள்ளியில் ஆசிரியராக வேலை செய்கிறேன்னா பிரெஞ்சு மொழியில் தான் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். மொழியே தெரியாமல் 25 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த ஊருக்கு வந்தவன் இங்கே வந்து படித்து என்னை நான் வளர்த்துக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய வளர்ப்பு முறை, என் தந்தை தாய் என்னை வளர்த்த விதம், நான் வளர்ந்த சூழல், என்னை சுற்றி உள்ள அந்த பாரம்பரியம் பண்பாடு, இங்கே வந்து நான் செழிப்பாக இருக்கிறேன். இப்போ என்னுடைய கவலை எல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த செழிப்பான வாழ்க்கையில் வளர்க்கப்படக்கூடிய பிள்ளைகள் நம்ம பாரம்பரியத்தை பின்பற்றுவார்களா? குடும்ப அமைப்பு முறை ஒரு முறையாக வந்திருந்தது, இப்போ மாறிடுதுன்னு சொல்கிறேன். குடும்ப அமைப்பு முறை இப்போவே மாறி போயிருந்ததுன்னா எதிர்காலத்தில் இந்த பிள்ளைகள் கடைபிடிப்பார்களா என்பது மிகவும் அச்சமாக இருக்குது. அதுக்கு 2-3 விஷயம் இந்த ஊரில் சொல்லலாம். பிள்ளைகளுக்கு தனித்தன்மை இருக்குது இந்த ஊரில். சுதந்திரம், முழு சுதந்திரம். 23 வயது கல்லூரி படிப்பு முடித்த காலத்தில் கூட நான் என்னுடைய தந்தைக்கு பின்னு தான் நிற்கணும். அவர் தான் வழிகாட்டுவார், அவர் தான் அறிவுரை கூறுவார். இப்போ 18 வயது பிள்ளைகள் இந்த ஊரில் 18 தாண்டிட்டானா நீங்கள் சொல்கிறதெல்லாம் எதையுமே கேட்க மாட்டான், அவன் சொல்கிறத தான் நீங்கள் கேட்கணும். அந்த நிலைமை தான் இங்கே பிரான்ஸில். படிப்பையும் அவன் தான் முடிவு செய்கிறான், என்ன படிக்கணும் அப்படின்னு. ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சொல்கிறேன், தனித்தன்மை இருப்பதால் அவர்களுடைய கருத்துகள் ஒற்றுமையாக இருக்கும் வரை குடும்பம் ஒற்றுமையாக இருக்கும். கருத்து வேறுபாடு ஏற்படும் காலகட்டத்தில் குடும்பம் உடைந்து சிதறி சின்ன பின்னமாகி இந்த ஊரில் எவ்வளவு குடும்பங்கள் கஷ்டப்படுகிறார்கள் என்பது கண்கூடு அனைவருக்கும். இங்கே கொரட்டை விட்டா விவாகரத்து. அப்பா அப்படின்னா என் சம்சாரம்லாம் எப்பக்கே போயிருப்பாயா? மனைவி எதிர்த்து பேசிட்டால் அனைவர் எதிர்த்தாப்புலையும் அதுக்கு விவாகரத்து. நம்ம ஊரில் விட்டு கொடுத்து போமா அப்படின்னு சொல்லி தான் அனுப்புவாங்க. திருமணமாகி
கணவன் வீட்டுக்கு அனுப்பும்போதே அனுசரித்து நடந்துக்கொள். ஆனால் இப்போ திருமணமாகி மணமகன் போனால் பெண்ணுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போப்பா. இப்போவே இந்த நிலைமை இருக்க எதிர்காலத்தில் அந்த குடும்ப அமைப்புன்னு ஒன்று இருக்குமானே கேள்விக்குறியா இருக்குது எனக்கு. ஓ, முதலுக்கேல மோசமாக இருக்கு. எவ்வளோ பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆகாமல் இருக்குதுங்க. அதுக்கான காரணங்கள் என்ன சொல்லுங்க தெரியுங்களா? பெண் பிள்ளைகள்லாம் ஃப்ரெஞ்சில் சொல்லுவாங்க பாக் புலிஸ் சாங்கின்னு சொல்லுவாங்க, அதாவது மாஸ்டர் டிகிரி. ஆண் பிள்ளைகள்லாம் பார்த்தீங்கன்னா படிச்சுட்டே இருப்பாங்க, அந்த டிப்ளமாவோட போயிடுவாங்க. இவங்க 2 பேருக்கும் இப்போ கல்யாணம் பண்ணி வைக்கணும்னா படிப்பில் ஏற்றத்தாழ்வு இருக்கிறதுனால நடக்காமல் இருக்கு. ஓ, அது ஒரு சிக்கல் இருக்கும். பெரிய சிக்கல் ஐயா. இங்கே ஐயா மோகன் ஐயா அவர்கள் 3,26,000 கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அவர் பண்ணலைங்க, நல்லா சொன்னீங்களா? நீங்கள் பக்கத்தில் இருக்க வீட்டுக்காரமாக இருக்காங்க, பண்ணி வைத்திருக்கிறார்கள். அது சொல்லுங்க. ஆனால் பாரிஸில் ஒரு 30 கல்யாணமாவது ஐயா பண்ணிட்டு போயிடணும் அப்படின்றது என்னுடைய தாழ்மையான கருத்து. எவ்வளோ தந்தைகள் எவ்வளோ தாய்மார்கள்லாம் வந்து கண்ணீர் விடுறாங்க, என் பிள்ளைக்கு 30 வயசு ஆகி போச்சு திருமணம் நடக்கலைன்னு. இவங்கெல்லாம் எப்போ அவங்க திருமணமாகி குடும்ப அமைப்பை ஏற்படுத்த போகிறாங்க? இப்போலாம் திருமணம் முடிவு பண்ணுறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணிடுறாங்க தெரியுங்களா? கல்யாணம் ஓகே முடிஞ்ச உடனே அப்பார்ட்மெண்ட் ரெடி பண்ணி பிள்ளைங்க தனியாக வச்சிடணும். கூட்டு குடும்பங்களாக இந்தியாவில் வாழ்ந்து அந்த தோப்புகளாக இருக்கும் பொழுது தான் நம்ம அனைவரும் ஒற்றுமையாக இருப்போம், ஒவ்வொருத்தவங்களுக்கும் உதவியாக இருப்போம். அதே தனித்தனியாக போயிட்டோம்னா புயல் அடித்தா தனி மரம் எல்லாம் சாஞ்சிடும். இந்த அரிய வாய்ப்பளித்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.